கேசிபி எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம், இந்த டெல்லி பயணம் என்ன திருப்பத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று திருப்பத்தை கொடுக்குமா அல்லது அது என்ன மாதிரி கொடுக்கும், ரெண்டுமே சொல்லுங்க. அவர் நேற்று பேசும்பொழுது எனக்கு தன்மானம் தான் முக்கியம், ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை என்று சொல்றார். அதிமுகவில் ஒரு சாதாரண உறுப்பினர் கூட இந்த கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு தேர்தல் களத்தில் போட்டியிட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கட்சி, சுயமரியாதை பேசக்கூடிய இயக்கம் தானே சார், அவங்க தலைவர்களாக சொல்லி கொடுத்த விஷயத்தை அண்ணா வந்து பிரிஞ்சு வந்தார். தேர்தல் அண்ணாவும் அதுதானே சந்திக்கணும். அண்ணா பிறந்த நாளில் அண்ணா பேரில் இருக்கிற கட்சி எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறது இல்லைன்னா அந்த தன்மானம் ஒப்பீட்டளவில் சொல்றேன். நான் சொல்றேன், அது விளக்கமா சொல்றேன். இப்ப சென்ற முறை அண்ணாமலையை வந்து இவர் குற்றம் சொன்னார், அது தன்மானம். எம்ஜிஆரை பத்தி பேசுறாரு, அண்ணாவை பத்தி பேசுறாரு, ஜெயலலிதா. எடப்பாடி பழனிசாமியோட தன்மானமா 1.5 கோடி அதிமுக தொண்டனுடைய அதிமுக பொதுச் செயலாளருடைய தன்மானம்? அதுல அவர் இஸ் நோபடி, இஸ் நாட் த ஃபவுண்டர் ஆஃப் த பார்ட்டி. சார் இன்னைக்கு அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி. எம்ஜிஆருடைய தன்மானம், எம்ஜிஆர் கட்சி தேர்தலில் தோற்க கூடாது. ஜெயலலிதா அம்மாவுடைய தன்மானம், அவங்க வந்து 100 ஆண்டுகளுக்கு இந்த கட்சி ஆளும் அப்படின்னு சொன்ன அந்த தன்மானம். ஒரு கிளையில ஒரு எதிர்க்கட்சி ஜெயிச்சு 10 தேர்தலில் தோல்வியால துவண்டு போயிருக்கிற அதிமுக தொண்டனுக்கு அடுத்த முறை நாங்க வென்று காட்டுவோம் அப்படின்னு சொல்லி துடிப்போட இருக்கிற அந்த தொண்டன்ட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய தனிப்பட்ட மனிதனுடைய தன்மானம் என்ன தன்மானம்? தனிப்பட்ட எடப்பாடி இருக்க முடியுமா? இல்ல, எதுக்காக தன்மானம்? ஓபிஎஸ்ங்கிற ஆளோட பதவி சண்டையில வர்ற தன்மானம். கட்சி அலுவலகத்தை உடைச்சாருங்க சைட்டுங்க. அவர் நேத்து போய் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது ஓபிஎஸ் வந்து நான் மன்னிச்சு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தேங்கிறாரு. நானும் செங்கோட்டையனும் சாட்சி. சென்னை தலைமைச் செயலகத்தில் நான் அன்னைக்கு நீங்க இருந்த தொலைக்காட்சியில் எங்களை பேட்டி எடுத்து போட்டீங்க. தலைமைச் செயலகத்தில் என்னையும் செங்கோட்டையனையும் அவசரமா சிஎம் உங்களை பார்க்கணுங்கிறாரு வாங்கன்னு சொல்லி எங்க 2 பேரை வச்சு, அண்ணா ஓபிஎஸ் காலம் தாழ்த்தாதீங்க, சீக்கிரம் பேசி முடியுங்க, தினகரன் பக்கம் ஒவ்வொரு எம்எல்ஏவா போயிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கவர்னர் வந்து சட்டசபையை கூட்டு நிரூபிங்க மெஜாரிட்டின்னு சொன்னா ஆட்சி கவுந்துரும், நீங்க ஓபிஎஸ் சீக்கிரம் முடிவெடுக்க சொல்லுங்க, அவர் என்ன கேட்கிறாரு நம்ம கொடுத்துடலாம். இதுதான் நடந்தது. இது செங்கோட்டையன் நானும் என்னையும் வச்சு பேசுறாரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு? நான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன் என்று சொல்றார். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களது இந்த வார்த்தையை எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க அவர் தலைமை கழகத்தை உடைச்சிருக்கலாம், தப்பு. நீங்க அந்த ஓபிஎஸ்ங்கிறவரை திருப்ப அமைச்சர் ஆக்காதீங்க. ஐ பெரியசாமிக்கு எதிராக டஃப்பான தொகுதியில் அவரை மோத விடுங்க, அதை செய்யுங்க. ஆனா அதுக்காக கட்சி ஒன்னாக கூடாது. காட்சிகளை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திரு அக்னீஸ்வரன். அடுத்து உங்கள்கிட்ட வர திரு எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சரை சந்திக்க போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் தான். எஸ் திரு கேசிபி, அதாவது ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கறது யாருமே வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதே போல நன்றி விசுவாசம், நாங்கள் பாஜகவோடு, பாஜக எனக்கு ஆட்சிக்கு காப்பாத்தி கொடுத்ததுங்கிறாரு. அந்த ஆட்சியை அமைச்சு கொடுத்தது ஜெயலலிதா அம்மா. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சது, ஆதரிச்சது சசிகலா. அப்ப நன்றி விசுவாசம் முதல்ல அங்க இருக்கணும். அதை ஆதரிச்சு சட்டமன்றத்தில் நிரூபிச்சு வாக்கு போட்டது சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த ஆட்சிக்கு உழைச்சது 1.5 கோடி அதிமுக தொண்டர்கள். அன்னைக்கு அந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களிச்சது யாரு? 11 பேர். அது ஓபிஎஸ். ஆனா அதையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு அன்னைக்கு தன்மானம், உங்க தன்மானம் எங்க போச்சு? இவர் வந்து திமுகவோட சேர்ந்து என் ஆட்சிக்கு எதிராக வாக்களிச்சாரு, என் ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, இவர் ஆதரவுல நான் முதலமைச்சரா தொடர்ந்தா எனக்கு தன்மானத்துக்கு இழுக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியை விட்டுருக்கணும் இல்ல? அது தன்மானம். அன்னைக்கு பதவியை தக்க வைக்கிறதுக்கு ஏமாந்தா ஆட்சி. அன்னைக்கு என்ன இலக்கு இருந்துச்சு? அம்மா கொடுத்த ஆட்சி, உருவாக்கிய ஆட்சி, அதை தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அம்மா 100 ஆண்டுக்கு ஆளுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப இன்னைக்கு திருப்ப ஆட்சி வரணும், அதுக்கு ஒன்றாக சேர வேண்டும் என்கிற அந்த தொண்டர்களின் கோரிக்கை ஏன் புறக்கணிக்கிறார்? ஒன்று. இரண்டாவது, இவர் அந்த மறைமுகமா சொல்றாரு இல்லையா, பாஜகவுக்கு செய்தி சொல்றாரு, கூட்டணி ஆட்சிக்கு நான் தயாருங்கிறாரு. பாஜக சென்ற முறை செங்கோட்டையனை சொன்னார்.
இல்ல கூட்டணி ஆட்சி அதாவது சொல்லலையே. தன்மானம் முக்கியம், அதிகாரம் முக்கியம் இல்லைன்னா நீங்க வேணா அதிகாரத்தை பங்கெடுத்துக்கங்க. ஆனா நான் வந்து இவங்கள அது உங்க இன்டர்பிரேஷன். அப்படி அவர் எந்த இடத்துல சொல்லலையே. நான் அதனால யாரையும் சேர்த்து பெற முடியும். ஒரு தேர்தல் களத்துல சில மாதங்கள்ல தேர்தலை வச்சுக்கிட்டு தேர்தலுக்கு முன்னாடி எந்த கட்சி தலைவனாவது நான் ஜெயிக்கலைன்னா பரவாயில்ல, ஒரு யாரும் குறைந்தபட்ச அறிவுள்ள எந்த தலைவனும் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னால நான் ஜெயிக்கலைன்னா பரவாயில்ல அப்படி சொல்லவே இல்லை சார். அந்த ஒரு சுயமரியாதையை பேசக்கூடிய ஒரு தலைவனுடைய கட்சியை நடத்தக்கூடிய பொதுச்செயலாளரா இந்த இடத்தில் யார் வர வேண்டும் என்ன வியூகம்னு நான் சொல்லுவேங்கிறாரு. வெளியில இருக்கிற ஆட்கள்லாம் நான் வந்து பாடம் கற்பிப்பேன். இது வந்து கட்சிக்கு ஏற்பட்ட சுயமரியாதை அல்ல, எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுக்கு ஏற்பட்ட சுயமரியாதை. சார் அப்படி வச்சிருக்கீங்கன்னா இதே அதிமுக எதிர்த்து போட்டியிட்டவர்களா இன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவாங்களா? இவங்க சொல்றது உங்களை கடுமையாக விமர்சிச்ச அண்ணாமலை, சரி, அந்த அண்ணாமலையை எதிர்த்து நீங்க தன்மானத்தை காப்பாத்துறேன்னு தனிச்சு போட்டியிட்டீங்க. இன்னைக்கு அண்ணாமலை தம்பி நல்ல தங்க கம்பிங்கிறீங்க. அப்ப நீங்க இந்த தேர்தல் முடிஞ்சு ஓபிஎஸ் அங்க அண்ணன் நல்ல விரும்பீங்க, பாதிப்பு யாருக்கு? 1.5 கோடி அதிமுக தொண்டனுக்கு இல்லையா? அப்ப நீங்க பாஜகவோட மறைமுகமா நீங்க கூட்டணி ஆட்சிக்கு தயார் என்கிற சமிக்கையை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றார். என்ன வந்து ஒற்றுமைப்படுத்துதலுக்கு கட்டாயப்படுத்தாதீங்க, வேணா நீங்க கூட்டணி அமைச்சு வச்சுக்கங்க. இதுதான் அவர் சொல்ற செய்தி. இவர் அடுத்த கட்ட ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்திருக்காரு. என்ன அக்னீஸ்வரன், ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும்ங்கிறது முக்கியமா, தனி மனிதருடைய தன்மானம் அப்படிங்கிறது முக்கியமானு கேட்கிறாரு அவர். திமுகவில் இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு பிஜு பட்நாயக் ஒரிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேர் சேர்ந்துக்கங்கப்பா என்று சொன்னாங்க. ஆனால் அது அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சது. அதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஜானகி அம்மையார் அவர்களும் 2 பேரும் ஜார்ஜியால நின்று 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க வந்து ஐயா PH பாண்டியன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்ததுக்கு பிறகு இதற்கு முன்னாடியே தேர்தல் களத்துல அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள், அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, அதனால அவங்க பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. அப்படி பேச்சுவார்த்தையில ஈடுபட்ட போது அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கட்சியை பார்த்துக்கிறட்டும், ஜானகி அம்மா வந்து முதலமைச்சரா இருக்கட்டும் என்று சொன்ன போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை நிராகரித்தார்கள். சரி, காரணம் கட்சி இல்லை என்றால் ஆட்சி இல்லை, ஆட்சி ஒருவரும் கட்சி ஒருவரும் என்றால் ரெண்டுமே இல்லாமல் போய்விடும், ஆகையினால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கின்ற ஒரு தாரக முடிவை எடுத்த, தீர்க்கமான முடிவை எடுத்த காரணத்தினால் 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்னைக்கு வந்தாங்க. சரி, அண்ணன் போகிற போக்கில் இன்னைக்கு என்னன்னு சொல்றீங்க? என்ன சொல்றது தவறு. ஜானகி அம்மாவை வந்து நான் அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர், ஜானகி அம்மாவை வந்து கட்சியினுடைய தலைவராகவும் ஜெயலலிதா அம்மா வந்து பொதுச் செயலராகவும் இருந்துக்கிறது, அவங்க முதலமைச்சராக இருந்துக்கிறதுன்னு பேசி முடிக்கப்பட்டது. ஆனா ஜானகி அம்மா வந்து இணைப்புக்கு அப்புறம் வேண்டாம், என்னுடைய உடல்நிலை பல சௌகரியங்களை நீங்களே நடத்துங்கன்னு அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. தேர்தலுக்கு அடுத்து இல்ல தேர்தலுக்கு முன்பே இணைப்பின் போதே ஜானகி அம்மா வெளியே போயிட்டாங்க. இணைப்பு போது அந்த 91 தேர்தல்ல அக்னீஸ்வரன் சொல்ற அந்த கூட்டணி காங்கிரஸோட நடந்தது. இவர் சொல்ற வரலாறு எங்கன்னா அவர் 89 பிறகு சொல்றாரு. ஓகே, சொல்லுங்க. ஆகையினால அண்ணன் இவ்வளவு நேரம் கொதிச்சு கொந்தளிச்சாரு. அதுல இருக்க நியாயத்தை பார்க்க வேண்டாம். அதிமுகவுடைய தொண்டரா, அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா, அதிமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரா ஒருபோதும் அதாவது மறுதளிப்பவனோ நிராகரிப்பவனோ அல்ல.